அதே மாதிரி வச்சுக்க வேண்டாம். இன்னர் ஏத்திக்க சார்பு கைனிக்கு எங்களுக்கு இன்னும் முக்கியம். அருமையான உங்களுக்கு நிஷாவா ஏன்னா ரங்காண்ணே சொல்லுங்க.
நம்மளாம் சந்திச்சிருச்சு. ஆமா சந்திச்சிருச்சா? சந்திச்சு சொல்லுங்க. 4 வருஷம் இருக்குமா? பரவாயில்ல. அருமையான கூட்டம், அமைதியான மக்கள், அன்பான உள்ளங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த இடத்துல மகமாய் என்ற நாடகத்தை கண்டுபிடிக்க வந்து அருமை மக்களுக்கு ஒரு நன்றி, வணக்கம். இந்த சைட்ல கொஞ்சம் சத்தம் போடாதே, உங்க சவுண்ட் மைக்கில் கேட்கும். நாடகத்தை கவனிங்க. யார் யார் என்ன வேஷம் போட்டு வராங்க, என்ன கதை சொல்றாங்க, அதை முதல்ல கவனிக்கணும். பாடுறது பெருசு இல்லை, ஆடுறது பெருசு இல்லை, கதை சொல்றதுதான் முக்கியம். அப்பதான் நம்மளுக்கு புரியும். நம்ம தொண்டைமான் புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்த உண்மை சம்பவம் தான் அந்த நாடகமே. ஒவ்வொரு ஊருக்கு நாங்க சொல்லிட்டு வரணும், நம்ம ஊருக்கு சொல்ல வேண்டிய வேலை இல்லை. ஏழூர் முத்துமாரியும் நம்ம எல்லைக்கு வரனா நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி வேலையில வந்தவங்கலாம் அந்த தாயை வணங்கினாங்க. நம்ம அந்த முருகப்பெருமானை வணங்கணும்ல. தாய் பெற்றெடுத்த பிள்ளைய பெற்றவன் தமிழ் கடவுள் யாரு? தமிழ்நாட்டின் முதல் கடவுள் யாரு? முருகப்பெருமான். ஏன்னா அவர் ஒரு கனிக்காக வந்து கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அவரை வணக்கம் வச்சுக்க அது நம்மளுக்கு சாத்தியப்பட்டு வராது. அப்படி சொல்லிவிட்டு ஹலோ 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 கைன்னு வச்சுக்க, கைன்னு அப்படியே ஹலோ 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 எப்படி போகணும் தெரியுமா? ஹலோ உலகம் உலகசாகவே நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, நீ செய்யும் அதிகாரமே. அருமையான பக்கமாக செல்வட்டி முருகக்கடவுளை வணங்கினாலும் புதுக்கோட்டை எல்லை நார்த்தமிழ் திரும்பி அழக்கூடிய கோட்டமலை அரசாட்சி பெறக்கூடிய கோட்டப்பெருமாள் என பெயர்
எனக்கு வயது 60. எனக்கு கோட்டை கருப்பா என்பது மறுபடி தோத்து திருமணமாய் பல ஆண்டுகள் விட்டது. அண்ணவளுக்கு வயது 55. 55. ஆமா, எனக்கு 60 வயதும் என்னோட மனைவி மற்றவர்களுக்கு 55 வயது ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த நார்த்தமிழ் பகுதி தென்பகுதி ஆளக்கூடிய கோட்டமலை அரசாட்சிக்குரிய குடும்பம் இந்த கோட்டை பெருமாள். ஒரு மனிதனுக்கு எத்தனை செல்வங்கள் வேண்டும்? 16 செல்வங்கள் வேண்டும். எத்தனை செல்வத்துக்கு அதிபதியா இருந்தாலும் இந்த செல்வங்களை ஆள்வதற்கு புத்திர வாக்கியம் கிடையாது. பிறக்கக்கூடிய குழந்தைகளை கருவிலிருந்து விட்டது, இல்லை என்றால் இறந்து பிறக்கின்றது. என்ன செய்வேன்? ஏது செய்வேன்? தானம் என்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கவில்லையா? பிச்சேண்டி கட்டவருக்கு வாரி கொடுக்கவில்லையா? பொன்பொருள் யார் கேட்டாலும் சரி வாரி வாரி வணங்கக்கூடிய இந்த கோட்டை பெருமாள். அப்படி வேலையில இந்த கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கருப்பாக்கு திருமண வாய்ப்பு ஆண்டு விட்டது. பிறக்கக்கூடிய குழந்தை கருவில் எழுதி விட்டது, இல்லை இறந்து பிறக்கின்றது. என்னுடைய குலக்கரவரோட அழகுமலை அரபக்கரம் ஆயப்பெருமாள் மணிபட்டு கரனுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லை. என் தெய்வத்துக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையே. என்னோட தெய்வமா விட்டதுக்கு ஒரு கருணை கட்டக்கூடாதா? ஒரு வாரிசை கொடுக்க கூடாதா? ஒரு வாரிசு என்ற வரத்தை கொடுக்க கூடாது ஆண்டவா? அழகுமலையா அரிநாமக்காரா மாயப்பெருமானை அமைச்சு விட்டு போயிட்டாங்களே, என்ன செய்வேன்? ஏது செய்வேன்? இப்ப அழுது புலம்பு கொண்டிருக்கின்றே. நீதி இல்லையா? நேர்மை இல்லையா? எப்படிதான் சக்கரவர்த்தி போல் வாழ்ந்து கொண்டாலும் பேர் சொல்வதற்கு புத்திரவாக்கியம் வேண்டும். புத்திரவாக்கியம் என்று சொல்லி போகாத தமிழ்ல வேண்டாத தெய்வம் இல்லை, கையெடுத்து வணங்காத ஆலயம் இல்லை. அப்படி விலையில இந்த கோட்டை பொருள் சக்கரவர்த்தி போல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள உருகிறது எனக்கு தன்னையா தெரியும். ஆமா, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஹலோ 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 உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில் விழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில் விழுகுவர்த்தி. பெத்தெடுத்தவே யாரு? அழகு பேரு வச்சது யாரு? ஏ தத்தெடுத்தது யாரு? இந்த முறையில தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில் விழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில் விழுகுவர்த்தி. தத்தெடுத்தது யாரு? அழகு பேரு வச்சது யாரு? தத்தெடுத்தது யாரு? இப்போ தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில் விழுகுவர்த்தி. சக்கரவர்த்தி
விரும்பி நான் உள்ளுக்குள்ள சக்கர வருத்தி ஆனா உண்மையில விரும்பி சத்தரித்தவே யாரு அழகு பேரு வந்தது யாரு தத்தரித்தவே யாரு இப்ப தத்தரிப்பது யாரு உள்ளுக்குள்ள சக்கர வருத்தி ஆனா உண்மையில விரும்பி வராமோ உள்ளுக்குள்ள சக்கர வருத்தி ஆனா உண்மையில விரும்பி வாழ்ந்து விழுந்தாலும் சக்கரவர்த்தி போல் வாழ்ந்து கொண்டு ஆடை ஆபரணங்கள் குலகோபுரங்கள் பொன்பரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இத்தனை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும் அல்லவா? அண்ணே சொல்லுங்க. ரங்கா அண்ணே சொல்லுங்க. நம்ம ரோட்ல போகும் பொழுது நம்முடைய சொந்த பந்தம், அதாவது இவங்க தான் நம்ம சொந்த பந்தம். இந்த சொந்த பந்தம் பார்த்து என்ன இருக்குன்னு கேட்பாங்கன்னா என்ன கேட்பாங்க? குழந்தை இருக்குது. அதாவது ஒரு மனிதன் போகும் பொழுது திருமணம் ஆகிவிட்டதா உனக்கு எத்தனை குழந்தைகள் தான் கேட்பாங்க. உனக்கு என்ன எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு நகை இருக்குன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நகை பணம் காசுலாம் அப்புறம். முதல்ல நமக்கு தேடக்கூடிய செல்வம் என்ன செல்வம்? குழந்தை செல்வம். குழந்தை செல்வம் இல்லைன்னா இந்த நாட்டுல வாழலாமா? சாகலாம் இல்ல? என்னையதான் நான் சொல்றேன். ஆமா, இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? கேவலம் ஒரு அருணாயக்கர் கிடைக்கல தொங்குறதுக்கு. இத மாதிரி என்னோட நாட்டு மக்கள் பத்தி பேசுறார்கள். உங்களை பத்தி கேட்கிறாங்க, என்ன பத்தி கேட்கிறாங்க. ஒரு வண்டியிலே கிடைக்கலையா, ஒரு பசுக்கார் கிடைக்கலையா, சாகலாம் இல்ல? அப்படி சொல்லி நாட்டு மக்கள் தெரிவித்தார்கள். இல்ல ஒரு குளம் கிடைக்கலையா, ஒரு கேணி கிடைக்கலையா, ஆண்டவா அழகுமலை அறமக்கார மாயப்பெருமானே மணிமட்டக்காரா எனக்கு ஒரு வாரிசை கொடுக்க கூடாதா? இப்படி எல்லாம் நாட்டு மக்கள் பேசுவது ஏசுவதை நான் வாங்கி கொண்டிருக்கிறேன். என்ன செய்வேன், எது செய்வேன்? அந்த போக விட்டுட்டாரே. இன்னைக்கு வந்த பப்புன்னு யாரை நம்பி நான் பிறந்தேன். போகடா போங்க காலம் வெல்லும் பின்னே உங்கடா போங்க. காலம் வெல்லும் என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன். போகடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. சொல்ல
வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வம் எல்லாம் ஓடி கை தட்டி ஆரவாரம் பண்ணா நல்லா நடிப்போம். இல்லைன்னா கம்மா வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. எங்க மேல குறை சொல்லக்கூடாது. 100 நாள் வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க, மோசமானவங்க. ஏன்னா அப்படியே விட்டவங்க. இருந்தாலும் அழுத பொம்பு கொடுத்தாலும் என் நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? பிள்ளை இல்ல பாவே என்று வாயத்திறந்தா அடிக்கிறாங்க இல்லையா? அண்டவா வாயத்திறந்தா என்னத்தை வாசிக்கிறது என்ன செய்வது? என் நாட்டு மக்கள் இப்படியெல்லாம் அந்த நாடகத்தை பார்க்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே. இல்ல செய்வி ஏது செய்வி? பாதித்தலை நட்டமா இருக்கின்றது, பாதித்தலை கீழே கிடக்கின்றது. இருக்கிற இந்த முகத்தை பார்ப்பதற்கு கூட பிடிக்கவில்லையா? பிடிக்கல. என்ன செய்வி? இப்படி நாட்டு மக்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்தா நல்லா இருக்கும். கங்காத்தில நல்லா இருக்குமா? ஐயோ ஆண்டவா, மாயப்பெருமானே, உனக்கு வாரிசு கொடுக்க கூடாதா? என்னோட மனைவியை பட்ட வலிமையில் பொழுது என் நாட்டு மக்கள் என்ன சொல்ல தெரியுமா? இதை போற 6 மாத்த சனியே. யார் சனியே? என் பொண்டாட்டியை பார்த்து. அப்படியா? என் நாட்டு மக்கள் என்ன சொல்ல தெரியுமா? இதே போறானே சனி முடிச்சவ. என் பொண்டாட்டி அவன் இல்ல, என் நாட்டு மக்கள் தெரிவிப்பார்கள். அது மட்டுமா, அவளுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. என்ன பட்டம்? பிள்ளை வைக்க வக்கு இல்ல. இதே போற மலட்டு சிரிக்கி, இந்த மலட்டு சிரிக்கி முகத்துல முடிச்சா அவளை முடிச்ச பீட நம்மள தொட்டிருமே. இவனை முதல்ல உள்ள போ சொல்லு. அவன் நாடகம் முடிஞ்ச உடனே எங்க போவேன்னு தெரியாது, தேட வச்சிருவேன் பேசாம. என்ன செய்வி? ஏன் செய்வி? என்னோட நாட்டு மக்கள் பின்னாடி பேசினாலும் யோசினாலும் என் மனைவியை மட்டும் நிறைமாத கற்பத்தோடு இருக்கின்றால், கற்பத்தோடு இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாம் கருவில் அழுவிட்டது, இல்ல இறந்தே பிறந்தது. இப்பொழுதாவது என்னோட மனைவியை பட்டவளுக்கு குழந்தை புத்தர் பாக்கி வரம் வருமா? இல்ல பெத்துதான் எடுப்பாளா? இல்ல ஆப்பாயில் மாதிரி ஒளியுமா? என்ன செய்வி? என்ன பாவம் பண்ணது? என்ன செய்வி? நான் வாங்கி வந்த வரம் அப்படி. என்ன வரம்? கேவலம் செந்தில் பாண்டி போய் இப்படிலாம் கூட்டி வரணும் அப்படி சொல்லி நினைச்சு அல்லது புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த யூடியூப் பேர் என்ன? இங்கு அருமையாக 3 காலை நட்டு வைத்து, 3 காலா? என்ன காலு? ஒளிபரிக்க செய்யக்கூடிய ஏகே யூடியூப் சேனல் அவர்களுக்கும், அங்கு உட்கார்ந்து கேமராவை பார்த்து கொண்டிருக்கும் அருமை பேர் என்ன? உன் பேரு? யார்? இளையராஜா. அப்படியா? இசை நீதான் போட்டு இருக்க. அருமை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் அஜய் அப்படி சொல்லிப்பட்டு
ஏன்னா வந்தோடனே முன்னாடி நிக்கிற அவர்தான் ஆமா சிகப்பு லைட் அடிச்சுக்கிட்டு அவரை வணங்கணும்ல. ஆமா நம்ம முகமெல்லாம் இவங்க மட்டும் பார்க்கல, லைவ்ல எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டுல எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரோட பெருமை வெளிநாட்டுல பார்த்துட்டு இருக்கிறாங்க. செல்லுல எடுத்து பாருங்க, ஏகே யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க, நல்ல ஏகே மீடியா நாடகம். அதை வெளியில வந்து சொல்லு முண்டை வராத ஒண்ணு. இப்ப நான் விட மாட்டேன் உன்னை. இப்ப விட்டு நினைச்சியா? எத்தனை தடவை என் பேரை சொன்னேன். பின்னாடி இன்னைக்கு நீ செத்த பின்னாடி இருக்குது. செத்து வேணா அப்படியா சொன்ன செஞ்சிருவான். இருந்தாலும் நாட்டு மக்கள் மட்டும் பேசிக்கொண்டு இருந்தாலும் நிறமாத கற்பத்தோட மனைவி இருக்கின்றால், அப்படி இருந்தாலும் இப்படிதான் குழந்தை பிறக்குமா இல்ல இறக்குமான்னு தெரியவில்லை. அப்படி வெளியில சரி ரங்கானே சொல்லுங்க. இந்த இடத்துல 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது எவ்வளவு வலி, அதுன்னு யாருக்கா தெரியுமா? யாருக்கு தெரியும்? பக்கத்துல தெரியும், பெண்களுக்கு தான் தெரியும். அந்த பெண்ணாகப்பட்டவள் நிறைய மாத கற்பத்தோடு அந்த குழந்தைய பெற்றெடுத்து கையில தூக்குறவர்கள் அவன் உயிர் எங்க இருக்கும் தெரியுமா? இல்ல அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, நான் பாருதான் ஏன்னா எங்க இருக்கும், சொற்குழுக்கு போட்டு வரும். அந்த பெண்ணாகப்பட்டவள் குழந்தைய தூக்கி மடியில முதல்ல தாய்ப்பால் ஊற்றவர்களும் அவ மறு ஜென்மம் தான். கண்டிப்பா மறு ஜென்மம் தான். ஆமா ஆமா அங்கதான் இருக்கு பெண்ணோட மனசு. அந்த பெண்ணோட மனசு எவ்வளவு பெரிய ஆளா, அந்த ஆழத்துல என்ன இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? அதனால நிஷா கொஞ்சம் ஏத்திக்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு பெண்ணோட மனசு எவ்வளவு பெரிய ஆழம், அந்த ஆழத்துல என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு போகணும்னா, மனசு ஆழமென்று ஆபலைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கும் தான் தெரியும், அது யாருக்கும் தான் தெரியும். அது முத்திருக்கா முள்ளு முத்திருக்கா, அது யாருக்கும் தான் தெரியும், அது யாருக்கும் தான் தெரியும். பெண் மனசு ஆழமென்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த காலத்திலே யாருக்கும் தான் தெரியும், அது யாருக்கும் தான் தெரியும். அது முத்திருக்கா முத்திருக்கா, அது யாருக்கும் தான் தெரியும், அது யாருக்கும் தான் தெரியும். மனசு ஆழமென்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். ஓடிடு ஓடிடு அவசரம் போ. கல்லாடால் கணவன் சிறு புல்லாடால் புருஷன், கல்லாடால் கணவன் இரு புல்லாடால் புருஷன், கல்லாடால் கணவன் சிறு புல்லாடால் புருஷன். கல்லிலேயே பாவியாக கல்லிலேயே உள்ளுக்கு கலந்து மனைவி வரும் கல்லி வைத்து மனம் வெறும்பி உள்ளுக்கு கணக்கு மாணவி தள்ளி வச்சு தீண்ட மயங்கி சொல்லலையே காந்த சொல்லலையே. ராணியை போல் வச்சிருங்க ஆசைப்பட்டா புத்தகமே, தேனியை போல் கொட்டி போட்டா சின்ன புள்ள புயலே, கட்டி வச்ச மலைகளே அத்து போட்டா யாரவரி, கொட்டி வச்ச முட்டுக்களே சொல்வதிக்கே யாருக்கு. பெண் மனசு ஆழமென்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த காலத்திலே என்ன உண்டு யாருக்கும் தெரியும், அது யாருக்கும் தெரியும். ஆ
செழிப்ப காணாவே நானே தேடுறேன் ராத்திரிக்கு தூங்காவே ராகம் பாடுறேன் நகரிக்கு மோகனமே நவலத்த சீதனமே தேகடித்த பாட்டினமே தென்மதுர பூச்சலமே கண்டறியும் நாதி காவல கண்ணாச்சே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்தியே பூத்திருந்தியே பூவிலோடி தீர்த்துவரே சுத்துவச்சே ஆசைகள் வேகுரடி நீதிருதி நரணச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி நானே மகிழே மரகத குயிலே தேவே நான் பாடுதருவாங்க பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காது கேட்டாலும் உன்னை எண்ணி நான் தாவுருவோடு தன்னந்தனியாக நீ கூட்டே போராடி பூத்த சிலையிலே கொண்டாட மலையிலே நீ பூத்த கண்ணுரண்டு மயிலே நீ காம உன்னையொடி நினைச்சாலோ அந்த கவி பாடுவாடி உடகு வழி காட்டுகிறது பாட்டு கேட்கிறா நீ வைக்கிறே ஏதோ நிறவனா உன்னை சுட்டி வணங்குறேன் என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்கிறது ஒத்தவழியும் வழிவாடு வாரி உடல் வலை காட்டுபவன் பாதி கேட்குதா காற்றோடு மலராறு காகுலாறு காதோடு சங்கதி பாரு காற்றோடு மலராறு காகுலாறு காதோடு சங்கதி பாரு அங்குதான் மேகம் ஒட்டி வருதாக நிலவே வானிலவே நான் எடுத்து தாரே குயிலே பூவிலே பாட்டெடுத்து தாரே பச்சவல பூவு நீ உச்சி நல்ல தேரே புத்தகீடு நீ நம்பரே அழகிய பொன்னுமணி சிறுச்சாவில்லி மணி கிரியே கண்ணுரகு தூரி பச்சவல பூவு நீ உச்சி நல்ல தேரே புத்தகீடு நீ நம்பரே அவ சொந்தமாக அவ என்னுடைய பாட்டை பாடிட்டு வச்சுக்க ரெண்டு தலையா கீழே படுக்குது அதனால எனக்கு என்னோட மனைவாற்றருக்கும் இப்பொழுது குழந்தை பிறக்குமான்னு பார்க்கணும் அதனால என்னோட நாட்டுல அமைச்சர் அழைக்கணும் சரி ஏன்னா நாட்டுக்கு சென்று ஒரு நாள் ஆயிட்டது வெளியில வந்து சென்றேன் அதனால என்னுடைய நார்த்தமிழ் பகுதி தென்பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை பெருமாவுடைய அமைச்சராகப்பட்ட அழைக்க வேண்டிய அமைச்சரே வாயப்படி